மேஷ ராசிக்காரர்களுக்கு ராகு கேது பெயர்ச்சி. இந்த ராகு கேது பெயர்ச்சி நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டத்தை நீக்க போகுதா, ஆபத்துகளை நீக்க போகுதா, இல்லை ஆபத்துகளை ஏற்படுத்த போகுதா, இது நமக்கு நன்மையை தரக்கூடிய நேரமா, இல்லை சவால்களை தரக்கூடிய நேரமா, இதுதான் நம்ம இப்போ மேசராசிக்கு பார்க்க போகிறோம். ராகு கேதுனாவே சவால்களை எப்படி சமாளிப்பது தான் அர்த்தமே. மேசராசிக்கு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், எல்லா கிரகமுமே ஒரு பக்கம் சுற்றி வந்தால், ஆனால் ராகு கேது மட்டும் எது திசையில் சுற்றி வரும், அதாவது ஆன்டி கிளாக் வைஸில். நம்ம வாழ்க்கையில் எல்லாரும் பெரிய பெரிய விஐபிகளே பார்த்துக்கிட்டே இருப்போம். நம்ம கண் எப்பவுமே பெரிய பெரிய பொருட்கள் மீது தான் கண் இருக்கும். சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன ஆளுங்களை பற்றி நமக்கு எண்ணங்களே வராது. ஆனால் சாதாரணமாக இருக்கிற மாதிரி நம்ம பக்கத்திலேயே சில பேர் நண்பர்களாகவும் இருப்பாங்க, சில பேர் உறவினர்களாகவும் இருப்பாங்க, பக்கத்து வீட்டுக்காரங்களாகவும் இருப்பாங்க. அதாவது ஒரு வைரஸ் போல் நம்ம பக்கத்துலேயே இருப்பாங்க. நம்மளை ஃபுல்லாக நோட் பண்ணுறவங்களும் கூடவே இருப்பாங்க. நம்மளை சுற்றி நிறைய பேர் இருப்பாங்க. அதாவது நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குறவங்க இருப்பாங்க, குறைய கண்டுபிடிச்சி சொல்கிறவங்களும் இருப்பாங்க, எது பண்ணாலும் சரியில்லைன்னு சொல்கிறவங்க, நம்மளை உயர்த்துறவங்களும் இருப்பாங்க, வாழ்த்துறவங்களும் இருப்பாங்க. ஒரு சில விஷயங்களும் தெரிஞ்சாலும் தெரியலனாலும் ஆபத்து வரும்போது கண்ணுக்கு கண்டிப்பாக தெரியும் மேசராசிக்காரங்களுக்கு. அது மாதிரி தான் ராகு கேது கிரகங்களும். நல்லா ஒரு சிம்பிளாக தெரிஞ்சுக்குங்க, ராகு கேதுனா ஒரு பயப்பட வேண்டிய கிரகம்லாம் இல்லை. நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் கூட இருக்கக்கூடிய மனிதர்கள் போல நமக்கு சரியான பாடங்களை எப்போ தேவையோ, நமக்கு சரியான பாடங்களை எப்பொழுது தர வேண்டுமோ அப்போது தரக்கூடியவர்கள் ராகு கேது. அதாவது ராகு கேதுவோட பெயர்ச்சி நம்ம வாழ்க்கையில் சரிசமமாக ஆக்கும். நல்ல நிலைகளில் நம்மளுடைய சவால்களை சமாளிப்பதும் நல்ல பாடத்தை நமக்கு கொடுப்பதும் தான் ராகு கேதுவோடைய வேலை. அப்போ ராகு கேது நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களா, ஆப்போசிட்டாக இருக்காங்களான்னு பார்த்தா, சப்போர்ட் பண்ணால் என்ன, சப்போர்ட் பண்ணலாம் என்ன, எப்படி இருந்தாலும் மேசராசிக்காரங்க சமாளிப்பாங்க. கரெக்டு தானே? மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு, மேசராசிக்காரங்க நீங்கள் எந்த தெய்வத்தை விரும்பி வணங்குறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். 2-3 பேருக்காச்சும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா இந்த ஆண்டை எப்படி கையாளணும்னு சொல்லிட்டு தொடர்ந்து வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். மேசராசிக்காரர்கள் எதையும் சந்திக்கக்கூடியவர்கள். சவால்களை மட்டும் இல்லை, எதையும் சந்திப்பீங்க மேசராசிக்காரங்க. டெய்லியும் சந்திப்பீங்க சவாலை, எளிமையாக சந்திப்பீங்க. இப்படிப்பட்ட மேசராசிக்காரங்களுக்கு அதாவது ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி முதல் 18 மாதத்திற்கு, அதாவது தமிழ் வருஷத்தில் சித்திரை மாதம் 13ஆம் தேதி சனிக்கிழமை இந்த ராகு கேது பெயர்ச்சி நடக்கிறது. அதாவது ஏப்ரல் 26லேருந்து 18 மாதம், ஏறக்குறைய 1.5 வருஷம் நம்ம எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்குறதா, இல்லை நம்ம எப்படி இருக்க போகிறோன்னு பார்க்குறதா? அதாவது நீங்கள் இந்த 18 மாதத்தை எப்படி உங்கள் கைவசம் வச்சுக்கிறதுன்னு பார்க்கணும். கிரகங்கள் பலன்கள் கொடுக்குதோ இல்லையோ, நம்ம எப்படி கையாளுறது தான் முக்கியம். அதுக்கு தான் இது போன்ற வீடியோக்கள். நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, ஏழரை சனி எப்படி சமாளிக்கிறது, ராகு கேது பெயர்ச்சி எப்படி சமாளிக்கிறது. சமாளிக்காதீங்க, என்னென்ன பண்ணணும் பண்ணக்கூடாது அதை மட்டும் தெரிஞ்சிங்கன்னா போதும். இது தெரிஞ்சாலே வெற்றி நிச்சயம். ராகு கேது என்ன பண்ண போகிறாரு நினச்சிட்டே இருந்தால் தோல்வி தான் வரும். அவர் எது வேணால் பண்ணட்டும், நம்ம எப்படி எதிர்கொள்கிறது? எக்ஸாம்பிளுக்கு அரசியலில் சொல்லலாம். எந்த கூட்டணிலாம் பார்க்க மாட்டோம். தேர்தல் நேரத்தில் வெற்றி வேண்டும்னா எந்த கூட்டணி கிடைக்குதோ அந்த கூட்டணியோட சேர்ந்து வெற்றி பெறுவோம். அவ்வளோதான் அரசியலோட கோட்பாடு. அதுக்காக நம்ம என்ன வேணும்னாலும் செய்யலாம். அதுக்கு நம்ம தயார் நிலையில் இருக்கணும். மேசராசிக்காரர்களே, இந்த ராகு கேது பெயர்ச்சி 50-50. என்னங்க திடீர்னு 50-50ன்னு சொல்லிட்டீங்க? அதுலேயும் 50 லாபம் இருக்கே, அதுவே போதும். அந்த 50 கிடைச்சாவே உங்களுக்கு அந்த 50 கிடைச்சாவே உங்களை அதிக அளவில் வளர்த்துக்கலாம். இதில் மேசராசிக்கு ராகு பகவான் 11ஆம் இடத்துக்கு வருகிறார். உங்கள் ராசியிலிருந்து 11ஆம் வீட்டுக்கு 11ஆம் இடத்துக்கு வருகிறார் ராகு கேது. கேது 5வது இடத்துக்கு வருகிறார். ராகு 11ஆம் இடத்துக்கு வரதுனால வருமானம் இரட்டிப்பு நிலையே ஏற்படும். நீங்கள் இது வரைக்கும் எங்கெல்லாம் பணம் வரணும்னு ஆசைப்பட்டீங்களோ, உங்கள் முயற்சிக்கு பணம் வரும். உங்களுடைய செயல்பாடுகளுக்கு பணம் கிடைக்கும், உங்களுடைய முயற்சிகளுக்கு பணம் கிடைக்கும், உங்களுடைய திறமைக்கு பணம் கிடைக்கும். அவ்வளவு சிறப்பாக இருக்கும். நம்புங்க, அதில் எந்த மாற்றமும் இல்லை. உங்களுடைய செயல்பாட்டிலே உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகமாக வரும். நம்மளால் இவ்வளோ முடியுமா அப்படின்னு. வியாபாரத்தில் வேலை பார்க்குறவங்க, வியாபாரம் பண்ணுறவங்க, வேலை பார்க்குறவங்க, தொழில் செய்கிறவங்க, உயர் பதவியில் இருக்கிறவங்க, உங்களை பார்த்தாலே ஒரு கம்பீரம் வரும், ஒரு யோகம் கிடைக்கும். உங்களை பார்த்தாவே ஒரு மரியாதை, உங்களை பார்த்தாலே ஒரு தன்னம்பிக்கை வரக்கூடிய மனிதர்களாக தெரிவிங்க. உங்களுக்கு எதுவுமே பிளாக் மார்க்கே வராது. அதை தான் ராகு உங்களுக்கு கொடுக்க போகிறாரு. தன லாபம், பணம் லாபம் பெறும்போது, பணமே லாபம் தானே நம்மளுக்கு. இப்போ பணமே லாபம் கொடுக்க போகுது. அப்போ நீங்கள் தொழில் செய்யணும்னு ஆசைப்பட்றீங்களா? தைரியமாக தொழில் செய்யுங்க. ஒரு வியாபாரம் பண்ண போகிறேன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக பண்ணுங்கள். உடல்நிலையில் ஆரோக்கியம் கம்மியாக இருக்கா? ஆரோக்கியம் அதிகரிக்கும். நீங்கள் கொஞ்சம் கூட யோசிக்க வேணாம். உங்களுடைய லைஃப்பில், உங்களுடைய வாழ்க்கையில் ராகு கேது பெயர்ச்சி செட்டில்மெண்ட் ஆகக்கூடிய நிலைமைக்கு வர போகிறீங்க. ராகு பகவான் 11ஆம் இடத்துக்கு வர்றதுனால, லாபத்துக்கு வர்றதுனால, இதனால் உங்களுக்கு தன லாபம் ஏற்படுது. அது மட்டும் இல்லை, சில வரவுகளும் ஏற்படுது. பண வரவுகள், திருமண வரவுகளும் வரும். கல்யாணம் நடக்கும். கல்யாணம் ஆகல சார்னா கல்யாணம் நடக்கும். இந்த ராகு உங்களுக்கு கொடுக்க போகிறாரு. உங்கள் வீட்டுக்கு நல்ல ஒரு வரவுகளை கொடுக்க போகிறாரு. உங்கள் உறவினருக்குள்ள சொத்து தகராறு இருந்தால் அதுவும் சுமூகமாக முடியும். கோர்ட்டு கேஸ் ஏதாச்சும் இருந்தால் அந்த பிரச்சனையும் கிளியர் ஆகும்.
உங்கள் வீட்டில் அடமானத்தில் இருந்த பொருட்கள், சில பேர் இடத்த அடமானம் வச்சுருப்பீங்க, சில பேர் நகைகளை அடமானம் வச்சுருப்பீங்க. அடமானத்தில் இருந்த பொருள் எல்லாமே நீங்கள் மீட்பீங்க. உங்கள் வீடு தேடி வரும். சந்தோஷங்கள் நிறைஞ்சு இருக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம். சந்தோஷமாக இருப்பீங்க இந்த ராகு கேது பெயர்ச்சியில். இந்த ராகு உங்களுக்கு இன்னும் நன்மையை செய்ய துர்கா பரமேஸ்வரியை வழிபடுங்க. இவ்வளோ நேரம் ராகுவை பற்றி பார்த்தோம். கேது என்ன பண்ணுறாருன்னு பார்க்கணும்ல. அதாவது சிம்ம ராசியில் 5ஆம் இடத்துக்கு வராரு. உங்கள் ராசியிலிருந்து 5ஆம் இடம்ன்றது பூர்வீக புண்ணியஸ்தானம். நீங்கள் என்ன புண்ணியம் பண்ணியிருந்தீங்க, யாருக்கு சோறு போட்டீங்க, யாருக்கு நீங்கள் நல்லது பண்ணீங்க, இப்படிலாம் நம்ம பேசிக்கி சொல்கிறோம்ல. இவ்வளோ பாவம் பண்ணியிருக்கோம், இவ்வளோ புண்ணியம் பண்ணியிருக்கோம், இவ்வளோ தர்மம் பண்ணியிருக்கோம். தர்மமும் புண்ணியமும் நம்ம எவ்வளோ பண்ணியிருக்கோமோ அவ்வளோ டபுள் மடங்கு லாபத்தை கொடுக்க போகிறார் கேது பகவான். இப்போ ரொம்ப முக்கியம், இந்த 5ஆம் இடத்துக்கு கேது வரும்போது, அதாவது வயதில் மூத்தவர்களை, பெரியவர்களை, பெற்றோர்களை பகைத்து கொள்ள வேண்டாம், எதிர்த்து பேச வேண்டாம், மதிக்க தெரியணும், கண்டுக்காமல் போகக்கூடாது. ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷனே தான். இந்த 18 மாதம் பெரியவங்களை இழிவாக பார்க்கறது, தரக்குறைவாக நடத்துறது, இதெல்லாம் பண்ணக்கூடாது. மேச ராசிக்காரங்க கண்டிப்பாக பண்ண மாட்டீங்க. இருந்தாலும் இந்த பாயிண்ட்டை சொல்கிறேன். பெரிய பெரிய அரசியல் இடத்திலும் நீங்கள் தரக்குறைவாக பேசக்கூடாது. எங்கே பவர் இருக்கோ அங்கே நம்ம வாயை திறக்கக்கூடாது. என்ன நீ என்ன பண்ணிடுவ அப்படி இப்படின்லாம் கேட்கக்கூடாது. பொறுமையாக பேசுங்க. அப்படி பேசி பாருங்கள், பிரச்சனை சுமூகமாக முடியும். இப்படி பேச ஆரம்பிச்சிங்கன்னா இந்த 5ஆம் இடம் கேது உங்களுக்கு யோகத்தை கொடுப்பார். அதாவது உங்களுடைய தரம் உயரும். நம்ம வாழ்க்கையில் கண்டிப்பாக நிறைய தப்பு பண்ணியிருப்போம். நம்ம கஷ்டப்படுத்தின மனசு புண்ணாக இருக்கும். இப்போ அவங்க ரிவெஞ்ச் எடுக்க வாய்ப்பு இருக்குது. அதாவது தண்ட செலவு ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குது. நம்ம பொருட்கள் ஏதாச்சும் சேதம் அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த 5ல் கேது என்ன பண்ணுவார், செலவுகளையும் கொடுப்பார். ஆனால் நம்ம பண்ண புண்ணியம் இந்த செலவை குறைக்கும், தண்ட செலவுகளை குறைக்கும். நம்மளுடைய வீக் பாயிண்ட் என்ன, மேஷத்துடைய வீக் பாயிண்ட் என்ன, இப்போ தெரிஞ்சுக்கங்க. பூர்வீக புண்ணியஸ்தானத்துக்கு இந்த கேது வராருன்னா பூர்வீக அடிப்படையில் நமக்கு ஒரு வீக் பாயிண்ட் இருக்குது. யாராச்சும் உங்களால் ஒரு விஷயம் முடியாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன ஆனாலும் பரவாயில்ல, எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, இறங்கி செய்கிறீங்கள, அங்கே தான் மேச ராசிக்காரங்க கீழே ஏறிங்க. அது மட்டும் வேண்டாம். அதுதான் தண்ட செலவு. தண்ட செலவில் இழுத்து விட்டு போயிடுவாங்க. வீட்டில் ஒரு லோன் சம்மந்தமான விஷயத்தில் இறங்குறீங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற பொருட்கள், தண்ட செலவு பண்ணாதீங்க. நல்ல செலவுக்கு முக்கியத்துவத்தை கொடுங்க. முக்கியமாக வாக்குறுதிகளை காப்பாற்றாதீங்க. சில பேருக்கு வாக்குறுதிகளை கொடுக்காம இருங்க, அதுதான் காப்பாற்றுறது. இந்த பூர்வீக புண்ணியஸ்தானத்தில் கேது பகவான் 5க்கு வர்றதுனால நம்மளுடைய ஆப்போசிட்காரங்க வலை விரிப்பாங்க. அதில் நம்ம சிக்கவே கூடாது. இந்த கேதுவுக்கு என்ன பரிகாரம், தினமும் பிள்ளையாரை கும்பிடுங்க. விநாயகருக்கு ஒரு நெய் விளக்கு போடுங்க. துர்க்கையையும் விநாயகரையும் தொடர்ந்து வழிபாடு பண்ணுங்க. ராகு கேது பெயர்ச்சி உங்களுக்கு சிறப்பான பலனை கொடுக்கும். ராகு கேது உங்களுக்கு அனுகிரகம் பண்றார், சவால்களை சமாளிக்க வைக்க போறார். மறக்காம லைக் பண்ணி எந்த கடவுளை வணங்குறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணுங்க. உங்க மேச ராசிக்காரர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி.